வணக்கம். நான் உங்க அழகு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 6 சரிங்களா, 6/12/28/11 அவசர அவசரமா மேல்முறையீடு போயிருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு கேஸ்ல இல்ல 4 கேஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க. எந்த கேஸ் சிபிஐ வேண்டவே வேண்டாமா. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை ரத்து செய்ய தமிழக அரசு மேல்முறையீடு 2வது அப்பீல் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வேண்டாம் சொல்லி அதுக்கு மேல செகண்ட் அப்பீல் போயிருக்காங்க. அது உங்களுக்கு இருக்கு வாய்ப்பு. அதே மாதிரி 2வது முறையீடு இது மேல்முறையீடு அதுல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு இது மட்டும் இல்ல, நம்ம பாலியல் குற்ற வழக்குல கீழமை நீதிமன்றம் தண்டனை உறுதி செஞ்சு பிளஸ் உயர் நீதிமன்றம் தண்டனை உறுதி செஞ்சு தஸ்வந்த் குற்றவாளி உச்ச நீதிமன்றத்துல விடுதலை ஆயிட்டான். தப்பு செய்யல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்பு செய்யலன்னு விடுதலை ஆகிறதுக்கும் போதிய ஆதாரத்தை கரெக்டாக துல்லியமாக தமிழக அரசு நிரூபிக்கவில்லை என்றதனால் விடுதலை செய்கிறோம். தண்டனை கடுமை இல்ல. பாலியல் குற்றவாளிய தப்பே செய்ய அறிவிட்டவனுங்களா இந்த வில்சன் ஒருத்தனுக்கால அந்த கருப்பு கோட்டைக்கு கேவலமான ஆளு. அவன் அந்த பதவி மட்டும் ராஜினாமா இல்ல, அவன் எடுத்து செல்ல வேண்டிய இடத்துல இருக்கான். அவனே சொல்லலாம், தப்பு இல்ல. என்னன்னா எடுத்து செல்ல வேண்டிய இடத்துல இருந்துட்டு அவன் பேசுற பேச்ச பாருங்க, திருப்பி ஓயாம ஒரு வீடியோக்கு 1 நிமிஷம் வீடியோவுக்கு 45 வார்டு சொல்றான். தாவேகா வாங்கின இடைக்கால உத்தரவு. ஏண்டா நான் கேக்குறேன், பொதுமக்களுக்கு சொல்ற இடத்துல இருக்க உயர் நீதிமன்றத்தை தமிழக அரசு என்ன வாங்கினீங்க? புரிந்துருக்க வாங்கினீங்க. நீங்க வாங்கினது இடைக்கால உத்தரவு தானே. நீங்க இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது நிரந்தர உத்தரவுக்கு எந்த ஒரு கும்பிட்டையும் போக மாட்டாங்கடா. இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது எந்த ஒரு உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு, எந்த ஒரு நீதிமன்றத்துல மேல்முறையீடு போகும்போது இடைக்கால உத்தரவு பிறப்பித்த உத்தரவை மேல்முறையீடு போகும்போது அதே இடைக்கால உத்தரவு மட்டும்தான் பிறப்பிக்க முடியும். நிரந்தர உத்தரவை வராதுடா. கும்பிட்டுத்தனா பேசாதீங்க. வாங்க திருப்பி சொல்றான் வில்சனு. அவங்க தாவேக வாங்கின இடைக்கால உத்தரவா? நிரந்தர உத்தரவு இல்ல, நிரந்தர உத்தரவு இல்ல. ஏண்டா கெட்டா திடீர்டா திமுக திடீரா ஒன்னையும் சேர்த்துக்கணும். ஏண்டா நீங்க வாங்கினதே இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போகும்போது இடைக்கால உத்தரவு மட்டும்தான் கொடுப்பாங்க. இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போடு, நிரந்தர உத்தரவு வாங்க முடியாது. டே கெட்டா திடீர்டா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போற. தேங்க்யூ.